ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். டைம் டிவி தயாரித்து வழங்கும் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட வேதாகமத்தினுடைய 2வது புத்தகமாகிய யாத்ராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 35, 36 ஆகிய வசனங்களை உங்களுக்காக வாசித்து அதை விளக்கி கூறி உங்களுக்காக ஜெபித்து ஆசீர்வதிக்கப் போகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நன்னாளாய் இனிய நாளாய் அமைவதாக. பாருங்கள், ஒரு தேசத்தில் ஒரு கூட்ட ஜனம் சம்பளமே இல்லாமல் அடிமைகளாக பல வருடங்களாக வேலை செய்து வருகிறார்கள். செய்த வேலைகள் எல்லாம் சாதாரண வேலைகள், வீட்டு வேலைகள், கட்டட வேலைகள், தொழிலாளி வேலைகள் எல்லாம் செய்து வருகிறார்கள். சம்பளமே கிடையாது. பல வருடங்களாக செய்து வருகிறார்கள். எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இவங்க எல்லாம் புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போக போகிறான். இந்த சூழ்நிலையில் கையில் ஒரு காசு இல்லாமல், எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று தெரியாமல் திகைத்து போயிருக்கும்போது நடந்த சம்பவம் தான் இப்போது நாம் வாசிக்கப் போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். ஐயா, எங்கள் சம்பளத்தை தாங்க, நாங்கள் சம்பாதித்த சம்பாத்தியம், எத்தனை வருடங்களாக சம்பாதித்த சம்பாத்தியத்தை எங்களுக்கு வெள்ளியாகவும் பொன்னாகவும் வஸ்திரமாகவும் எங்களுக்கு கொடுங்க என்று சொல்லி கேட்டார்கள். பாருங்கள், கொஞ்சமாக இருந்தால் கொடுக்க மனசு வரும். பல மாத சம்பளம் என்று சொல்லும்போது, பல வருடம் என்று சொல்லும்போது, பல வருடங்கள் சம்பளம் என்று சொல்லும்போது ஏராளமான பணம், அது கொடுக்க மனசு வராது. ஆகவே தான் பாருங்கள், கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யும்போது மொத்த பணத்தையும் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க என்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவாங்க. அது தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கும்போது தெரியாது, பெருசாக வாங்கும்போது தான் தெரியும். அவை இவர்கள் தங்களுடைய மொத்த சம்பளத்தை கேட்டார்கள். மொத்த சம்பளமும் தங்கத்திலையும் வெள்ளியிலையும் வஸ்திரத்திலையும் அவங்க கேட்டாங்க. உங்களுக்கு ஒரே பயமாக இருந்திருக்கும், கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ, இல்லை வெறுங்கையை அனுப்பிடுவாங்களோ என்று சொல்லி. ஆனால் என்ன நடந்தது? கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, என்ன நடந்தது பாருங்கள். தெய்வம் அவர்களுக்கு உதவி செய்தார். உழைச்சாங்க, உண்மையாக உழைச்சாங்க. சம்பளம் இல்லை. எஜமானர்கள் கண்களிலே தயவு கிடைக்க உதவி செய்தார். அவர்கள் என்ன கேட்டார்களோ அதை கொடுக்க கர்த்தர் கண்களிலே அவர்களுக்கு தயவு கிடைத்தது. நம்ம நினைக்கிறோம் போராட்டம் போராடி ஜெயிச்சிடலாம், நம்ம நினைக்கிறோம் சத்தம் போட்டால் கத்துனா ஸ்ட்ரைக் பண்ணால் கிடைச்சிரும்னு சொல்லி. இல்லைங்க. தெய்வம் ஒரு மனுஷனுடைய மனதை மாற்றி, தெய்வம் ஒரு மனுஷனுடைய மனதிலே கொடுக்கும்படியாக ஏவினால் ஒழிய அதை அவர்கள் கொடுக்கவும் மாட்டார்கள், நாம் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அப்படியே கொடுத்தாலும் மனம் கசந்து வேதனையோடு நம்ம முகத்தில் விட்டு எறிகிற மாதிரி, கீழே தூக்கி எறிகிற மாதிரி கொடுப்பாங்க. பிறகு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், அவர்கள் தெய்வத்தினிடத்தில் முறையிட்ட போது தெய்வம் அதை மிகவும் சுலபமாக சமாதானத்தோடு முடித்து தந்தார். உழைப்பாளிகள் தங்கள் சம்பளத்தை கேட்டார்கள். எஜமானர்கள், முதலாளிகள் அந்த சம்பளத்தை கொடுத்தார்கள். கொடுத்தபோது அவர்கள் சந்தோஷமாக புறப்பட்டு போனார்கள். எஜமானர்களுக்கும் சந்தோஷம், தொழிலாளிகளுக்கும் சந்தோஷம். அதே போல் ஒருவேளை நீ படிக்கிற இடத்துல ஆசிரியர்களோடு உனக்கு சரியான ஒரு உறவு இல்லாமல் இருக்கலாம். அதனால் நீ போராடி கொண்டு இருக்கலாம். தெய்வம் உனக்கு கிருபை செய்வாராக. அப்போது ஆசிரியர்களையும் மாணவர்களையும் தெய்வம் ஆசீர்வதிப்பார். வேலை ஸ்தலத்தில் உன்னுடைய உயர் அதிகாரியின் கண்களிலே தயவு, முதலாளியின் கண்களிலே தயவு, உன் வீட்டிலே பெரியவர்கள் கண்களிலே தயவு, உன் சமுதாயத்தில் தலைவர்கள் கையிலே தயவு, தேசத்தில் மேல் அதிகாரியின் கண்களில் தயவை தேவன் உனக்கு பெற்றுத்தருவார். உனக்காய் சிலுவையிலே உயிரை தந்த இயேசு மனுஷர் கண்களில் உனக்கு தயவையும் பெற்றுத்தருவார். ஜெபிப்போமா? தயவில்லாமல் நாம் எப்படி வாழ முடியும்? ஒன்றை சொல்லட்டும், கர்த்தருடைய இரக்கம் கிருபை நம்மில் இருக்கும்போது மனுஷ தயவு தேடி வரும். இன்றைக்கு தேவனுடைய கிருபை உங்கள் மேல் வருவதாக, மனுஷ தயவு உங்களை தேடி வருவதாக. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுடைய கிருபை வரட்டும்.
ஆசிரியர் கண்களிலே பரீட்சை எழுதி அதை திருத்தப் போகிறவர்கள் கண்களிலே தயவு கிடைக்கட்டும். தொழில் வியாபாரம் வேலை செய்கிறவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் மேல் கிருபை தார். அப்போது அவர்கள் முதலாளிகள், எஜமான்கள், உயர் அதிகாரியின் கண்களிலே அவர்களுக்கு தயவு கிடைப்பதாக. சமுதாயத்தில், தேசத்தில் அதிகாரியின் கண்களிலே, தலைவர்கள் கண்களில் அவர்களுக்கு தயவு உண்டாகட்டும். பெற்றுக்கொள்ள வேண்டிய உழைப்பின் பலனை, பெற்றுக்கொள்ள வேண்டிய உரிமைகளை இவர்கள் பெற்றுக்கொண்டு வாழ்ந்து சுகமாக இருக்கட்டும். கஷ்டத்தில் உதவி செய்கிறவர் நீர்தான், தேவைகளை சந்திக்கிறவர் நீர்தான், எங்கள் காயங்களை ஆற்றி ஆறுதல் தந்து ஆசீர்வதிக்கிறவர் நீர்தான். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Have a good day. Have a good day.